இப்பொழுதும் பட்டம் பெறுகிற நம்முடைய மாணவர்கள் மற்றும் தேவ ஊழியர்கள் உள்ளே வரும்போது நாம் யாவரும் எழுந்து நின்று மரியாதையின் கணத்தோடு கூட எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மாலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். இப்பொழுதும் ஆரம்ப ஜபமாக நம்ம மத்தியில் இருக்கிற முள்ளுக்குளிர்ச்சி பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் டைட்டஸ் ராஜா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். இன்ற வண்ணமாக நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரலோகத்தின் ராஜனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலையும் இந்த பட்டமளிப்பு விழாவை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. தேவ கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஒவ்வொரு பகுதிகளிலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கர்த்தாவே, இந்த வேலையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவரையிலும் தேவ பிரசன்னம் மகிமை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பெஞ்சமின் பீட்டர் அவர்கள் பாடுவார்கள். பாடல் பாடின பின்பு நாம் அமர கேட்கிறோம். எனக்கு தெரிந்த பாடல் சேனைய தினமான் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையின் மேல் பாடி சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். சேனைய தீவனம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமந்தமர்க்கே அதை அறிந்தே ஆகமாகிழ்வோ, அதை அறிந்தே ஆகமாகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வீட்டுவிடை. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வீட்டுவிடை. என் ஜுரை தம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு
கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிக, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிக, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானி சேனை நடுங்கிட, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடி. ஜெயம் அல்லேலூயா அவர் நாம, ஜெயம் அல்லேலூயா அவர் நாம. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்தில், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்தில், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்தில், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. உட்காருவோம். வரவேற்பது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற பாசம் அவர்கள் வந்து வரவேற்புரையை செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு பட்டமளிப்பு விழாவை நடத்தும்படியாக, இந்த புரோகிராமை செயல்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த மேலான கிருபைக்காக முதற்கண் என் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி உற்சாகப்படலாம். மட்டுமல்ல, நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான போதகர் அவர்கள், குளோபல் யூனிவர்சிட்டி நேஷனல் டைரக்டராக இருக்கிறதான ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் இந்த குளோபல் யூனிவர்சிட்டி குறித்ததான காரியங்களை நமக்கு அறிவித்து நம்முடைய சபையில் வந்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி இந்த நாளில் நீங்கள்லாம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். காலை நேரத்தில் நம்முடைய சபை ஆராதனையில் நல்ல வேத வசனத்தை கொடுத்து நல்ல செய்தியை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். மீண்டுமாக அருமையான போதகர் அவர்களை கர்த்தருடைய நாமத்தின் பெயராலே அவர்களை வரவேற்கிறேன். மட்டுமல்ல, நம்முடைய நாமக்கல் செக்ஷன் பிரஸ்பெக்டராக இருக்கிறதான அருமையான போதகர் டிசி நாதன் அவர்கள்
நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நம்ம அடிக்கடி பார்க்குறவர் தான். ஆனாலும் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறதான அந்த நெருக்கடியான ப்ரோக்ராம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்ற போதகர்கள், அருமையான போதகர் முள்ளுக்குறிச்சி பாஸ்டர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க சபையிலேருந்து 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. அப்படி தானே? ஆமாம், எல்லாரும் வந்திருக்கிறோம், ரைட்டு. ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் படித்து இன்றைக்கு பட்டம் பெறும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமாய் அதில் கலந்து கொண்டு படித்து வந்திருக்கிறீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படியாக நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் வரல, ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. உங்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வரவேற்புரையை வரவேற்று நம்மை உற்சாகப்படுத்திய பாஸ்டம் அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கிற நேரம் சிஸ்டர் ஜெபர் டார்லி அவர்கள் முன்னதாக வந்து லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை வாசிப்பார்கள். பயபக்தியுடன் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வாத்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். தேங்க்யூ. வேத பகுதியை வாசித்த சிஸ்டர் ஜெபர் டார்லி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நாம்
இந்த 16 பாடங்கள் சிடிஹெச்சிலும் டிப்டிஹெச்சில் 24 பாடங்கள் என படித்து முடிக்க குளோபல் யூனிவர்சிட்டி ஐகாம் நமக்கு உதவியாக இருந்தது. இன்றைக்கு பட்டம் பெறுகிற ஒரு நிலையில் நாம் வந்திருக்கிறோம். அதற்கு நன்றி தெரிவிக்கும்படியாக கிராஜுவேட்ஸில் ஒருவரான சகோதரர் பிரிட்டோ ஜான்சன் அவர்கள் முன்னதாக வந்து நன்றியை தெரிவிப்பார்கள். Praise the Lord. Global University is the internationally renowned distance learning theological institution of the Assemblies of God, based in Springfield, Missouri, USA. India College of Ministry, ICOM, is the daughter school of Global University. It is designed just for the Indian churches to train believers for the Christian life and service. Today, all over India, ICOM has more than 5,000 study centers with 42,000 actively enrolled students. We thank ICOM for encouraging and helping the interested believers of our church to take up this course in their preferred language and successfully complete this course. This really connects the Bible to our heart and emotions. No other Bible college in India caters to such wider range of 9 languages. Today, in this graduation ceremony, we have 90 students comprising from teens to senior citizens. This course has impacted all the age groups among the circle in a very special way. Thanks to ICOM for designing all the 16 books in the CTH and 24 books in the DTH as a teacher by itself, by giving the plan of lesson, the goals which are the guidelines for what we should be able to do after studying this lesson with its practical life application. We thank ICOM for providing this Bible study within a very affordable cost for the Indian church, along with a super credible GU USA degree. We are delighted to testify that we all have joined hands with our pastor and have been instrumental in evangelism, church planting, care groups, and other ministries at our local church. Look at us with the graduation gowns. For many of this is the first time or rather one-time honor. Thank you, Global University. Thank you for GU President, and thank you, All India National Director, for your magnanimity. Thank you, GU India team, for clarifying our entire academic-related queries and walking with us, which indeed was a great help for us in completing this course successfully. Thank you, ICOM, for partnering with the decade of revival of the Assemblies of God of India to train us. You have trained and equipped us as lay leaders to share Christ with others and plant house churches all over the nation of India. To God be the glory. Thank you, one and all. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கும் குளோபல் யூனிவர்சிட்டி தொலைதூர இறையியல் கல்வியல் அகில உலகத்திலும் மிக பிரபலமான ஒன்றாகும். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கு சொந்தமானது. இந்திய சபைகளுக்கு பயன்படும் நிலையில் இந்தியா காலேஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஐகாம் என்னும் கிளை கல்வி பிரிவினை ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதிலும் சுமார் 5000க்கும் அதிகமான சபைகளில் கல்வி மையங்களை ஆரம்பித்து ஐகாம் வளர்ந்து வருகிறது. இன்று சுமார் 42,000 மாணவர்கள் இதில் படித்து வருகின்றனர். அதில் எங்கள் சபையும் ஒன்றாகும். எங்கள் சபையின் ஆர்வமுள்ள அனைத்து விசுவாசிகளும் அவரவர் விரும்பும் மொழியிலேயே இந்த இறையியல் பாடங்களை வெற்றிகரமாய் கற்றுத்தேர உதவிய ஐகாமுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இது வேதாகமத்தை எங்கள் இதயத்தோடும் உணர்வுகளோடும் நெருங்க சேர்த்துவிட்டது. இந்தியாவில் வேறு எந்த இறையியல் கல்வி நிறுவனமும் ஐகாம் போல 9 மொழிகளில் வேதாகம கல்வியை தரவில்லை என்பது பெருமைக்குரியது. இன்று இந்த இடத்திலே பட்டம் பெறும் நாங்கள் 90 பேர், இதில் வாலிபர் முதல் முதியோர் வரை உள்ளனர்.
வயது வரையறையின்றி எங்களுக்கு பயிற்சி அளித்த ஐகாம் நிறுவனத்திற்கு தரிசனம் பெரியது. சிடிஹெச்சில் 16 புத்தகங்களும் டிப்ளமோ இன் டிஹெச்சில் 24 புத்தகங்களும் உள்ளன. ஒவ்வொரு புத்தகமும் தன்னில் தானே ஒரு ஆசிரியராக செயல்படுகிறது. பாடத்திட்டம், படித்த பின்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாகிய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு உதவியான கேள்விகள், செயல்முறை பயிற்சிகள் ஆகியவற்றை தந்து பட்டமளிப்பு நாள் வரை எங்களை நடத்தி வந்துள்ளன. அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் சிறந்த பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை இந்திய சபை மக்களுக்கென மிக குறைந்த கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் போதகருடன் இணைந்து நற்செய்தி அறிவிக்கவும், பராமரிப்பு குழுக்களை நடத்தவும், கிராம சபைகளை நிறுவவும், எங்கள் சபையின் மூலம் பிற பயனுள்ள ஊழியங்களில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் ஐகாம் எங்களை ஊக்குவித்தது. நாங்கள் அணிந்துள்ள வண்ண வண்ண பட்டமளிப்பு விழா மேல் அங்கிகளை பாருங்கள். எங்களில் பலருக்கும் இது முதல் முறை அல்லது ஒரு முறை ஸ்லாக்கியமே. தேங்க்யூ ஐகாம். ஜியு தலைவருக்கும் அகில இந்திய இயக்குனருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றி. இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் சேர்ந்து பயில ஆரம்பித்தது முதல் இன்று வரை தேவைப்பட்ட போதெல்லாம் எங்களை திருத்தி நடத்தி கொண்டு வந்த ஜியு இந்தியா டீமின் அன்பான உதவிக்கரத்துக்கு மிக்க நன்றி. தேவனுக்கே மகிமை. தேங்க்யூ ஐகாம். நன்றி தெரிவித்த சகோதரர் ஜான்சன் ரிட்டோ அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு விசையாய் நமக்கு இந்த பட்டமளிப்பு விழாவை தந்திருக்கிற ஆண்டவருக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்கும் நல்ல கரங்களை தட்டி ஒரு விசையாய் நன்றியை தெரிவிக்கிறோம். இது பலருக்கு முதல் முறையாக பட்டம் பெறுகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். சிஸ்டர் பியூலா பெஞ்சமின் அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக நாம் காணிக்கையை செலுத்துகிற நேரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காணிக்கை குளோபல் யூனிவர்சிட்டி ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிறது. மனப்பூர்வமாக தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்பல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்பல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் நீல நீளமும், ரத்தினங்களும் நீல நீளமும், படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் புன்சிரிக்குதே, வெண் சிங்காசனம் புன்சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சலி போலும் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சலி போலும் அவர்
இப்பொழுதும் கூட சிஸ்டர் பியூலா பெஞ்சமின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து காணிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பிரதர் NPK பெஞ்சமின் அவர்கள் முன்னதாக வந்து ஜெபிப்பார்கள். அதன் பிறகு நாம் அமர கேட்கிறோம். இந்த காணிக்கையாக நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இந்த நல்ல நாளை வாய்க்க கொடுத்த தேவனுக்கு நன்றி. இந்த விசேஷித்த இந்த பயிற்சி பெற்று இந்த பட்டமளிப்பு விழாவிலே பங்கு பெறும்படியான ஒரு பாக்கியத்தை தந்த குளோபல் யூனிவர்சிட்டிக்காக அதற்காக பிரயாசப்பட்ட எல்லா ஊழியர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாய் இந்த நல்ல நாளில் படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக இது இன்னும் அநேக ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தரும்படியாக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் யாவரோடும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து தரும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் உட்காருவோம். சகோதரர் NPK பெஞ்சமின் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆராதனையில் நடத்தும்படியாக பாஸ்டர் பெஞ்சமின் பீட்டர் அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாட்டுகிறவராய் வந்திருக்கிறார். அவருடைய மகிமையெல்லாம் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடுகிறதா இருக்கிறதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறாரே. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமானவராய் இருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராவின்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்த பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஓ
சுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடுமெங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடுமெங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கு worship you Lord oh we worship you Jesus ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆமென் ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் மானவரே ஆமென் அல்பாவும் மேகாவும் ஆனவ ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு பரலோகம் உற்று பார்க்கிறதே ஆராதனை oh worship you Jesus hallelujah oh ஆராதனை குரலாக அவசியமே அற்பமா சொற்பமா அல்ல தீரளா பெய்யட்டுமே சேர்ந்து ஒரு குரலாய் வாஞ்சியோடு அருள் அவசியமே அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே உடைய சத்தம் உயரட்டுமே கரங்களை உயர்த்தியே கோபித்து thank you Jesus hallelujah நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராக அசைவாடுகிறவராக ஒரு மாற்றத்தை தருகிறவராக ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறவராக ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராக இன்றையிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறாரே அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி
கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகிமையின் மேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்திற்கு ஒப்பாக எங்களை அபிஷேகிக்கிற ஆவியானவர் உம்முடைய மத்தியில் ஆசீர்வாதத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள பாகங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆசீர்வாடுங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். ஆண்டவரை ஆராதிக்கிற நல்லது ஒரு வேளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து நமக்கு வாழ்த்துறையை வழங்கும்படியாக நம் மத்தியில் நாமக்கல் செக்ஷன் பிரஸ்பிட்டராக இருக்கிற ரெவரன் டி.சி. நாதன் பாஸ் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம் மத்தியில் இருக்கிற நேஷனல் டைரக்டராக குளோபல் யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற ரெவரன் டாக்டர் சாமுவேல் ராஜ் பாஸ் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். வாழ்த்துறை வழங்கி அறிமுகப்படுத்த அவர்கள் முன்னாக வருவார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். உங்களை எல்லாம் இப்படி பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்குது. அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன் பாஸ்டர்மா, இப்படி சபையை பார்த்ததே இல்லை. என்ன அழகாக இருக்குது அப்பா. சூப்பர் சூப்பர். இந்த பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் இந்த ஐகாம் இந்த குளோபல் யூனிவர்சிட்டியினுடையதான நேஷனல் டைரக்டராக ஆன காலத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றணும். அவர்களால் மாற்றப்பட்ட வாழ்க்கை அநேக வாழ்க்கை. என் வாழ்க்கை அவங்க மூலமாக மாறினது. எனக்கு அவங்க போதகர், எனக்கு அவங்க ஆவிக்குரிய தகப்பனார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நீங்கள் 80 பேர் நீங்கள் இதை படித்து இதில் நீங்கள் பட்டம் எடுப்பதற்கு இன்றைக்கு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணினீர்கள், நேரத்தை கொடுத்தீங்க. பரீட்சை ரொம்ப எளிதாக தானே இருந்திருக்கோம். பரீட்சையை நீங்கள் ஆமாம் என்ன அழகாக இருக்குல்ல, உங்கள் பல்லுகளெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அது ஆண்டவர் உங்களுக்கு செய்தது. அல்லேலூயா. ஆமாம், இதை மாதிரி ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். அப்படி தான் அப்படி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆமாம் ஒரு வெண்ணங்கி ஆமாம் அல்லேலூயா. ஆமாம், அப்போ இப்போ பாஸ்டர் இருக்கிற மாதிரி அப்போ ஆமாம் நம்ம இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பார். அல்லேலூயா. ஆமாம் பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூவியே கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூவியே கொடுத்திடுவார். வேகமேதல் சோராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்கள் பேரை கூப்பிடுவாங்க பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள். அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, பரலோகத்தில் நம்ம ஒரு நாள் போய் பரிசு பெறுகிற நாளை ஞாபகப்படுத்தும். இதனால் நல்ல நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முழு இந்தியாவிலையும் செயல்படுகிறது. ஆமாம், முழு உலகத்துலையும் இது இருக்குது. பல நாடுகளில் இந்த குளோபல் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆமாம் அங்கே அமெரிக்காவில் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் மிசோரிங்கிற இடத்துல தலைமையாக இருக்குது. இந்தியாவுடையதான ஆமாம் அதனுடைய டைரக்டராக தலைமை பொறுப்பில் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ் அவங்க இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப அழகாக இது கிட்டத்தட்ட 5000 ஸ்டடி சென்டரில் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஒரு இடத்துக்கு சராசரியாக ஒரு 100 பேருங்கிற அளவில் 45,000 பேருக்கு மேலாக இதில் படித்து கொண்டிருக்கிறாங்க. பட்டம் பெற்றவங்களும் உண்டு, படித்து கொண்டிருக்கிறவங்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நமக்கு ஆமாம் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து படித்த நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு செட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு ஆமாம் நபர் இன்னும் படிக்காத இதில் பங்கெடுக்காத நபர்கள் உண்டு.
நன்றி சொல்லும்போது சொன்னதை கவனிச்சிங்களா? நாங்கள் இதில் படித்ததுனால சபை ஊழியரோடு கூட சேர்ந்து ஆமாம் ஒரு வீட்டு சபை ஆரம்பிக்கிறதுலையோ ஒரு பராமரிப்பு குழுவிலேயோ சுவிசேஷ ஊழியத்திலேயோ எதிலேயோ ஒன்றில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுகிறீர்கள். சபையிலே ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஆமாம் நீங்கள் ஒரு சீசர்களாக செயலாற்றுகிற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலேயும் இந்த கமென்ஸ்மெண்ட் டேயில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வரும்படியாக ஆமென் அகில இந்திய குளோபல் யூனிவர்சிட்டியினுடையதான நேஷ்னல் டைரக்டராக இருக்கிற பாஸ்டர் டாக்டர் சாம்பராஜ் அவர்கள் ஆமாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அவர்கள் நீண்ட காலம் அவர்கள் ஆசிரிய அந்த பணியை டீச்சர் மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியங்களில் ஒரு ஊழியம் என்னது டீச்சர். அவங்க ஒரு நல்ல ஒரு போதிக்கிற வரம் பெற்ற நல்ல ஒரு கர்த்தருடைய தாசன். இந்த நாளிலையும் கர்த்தருடைய காலையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்களா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென், வெரி குட். ஆமாம், நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எத்தனை பேர் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிங்களே தெரில. நிச்சயமாக அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். இந்த சாயங்காலத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. எதிர்பார்ப்போடு கூட பாஸ்டரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. Thank you, Pastor Nathan. பெஞ்சமின் பாஸ்டர் என்கிட்ட என்ன பாட்டு பாடணும்னு கேட்டார். ஆராதனை நடத்துறதுக்கு என்ன பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு என்ன பாட்டு பாடணுன்னு என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, பிறகு விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசன்னை அழைக்கிறார். இப்படி 2 பாட்டை பாடுங்கப்பா அப்படி நான் ஜோக்கா சொன்னேன். அதை பாருங்க, தீர்க்க தரிசனமா நாதன் பாஸ்டர் பாடுறாரு. மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, கூவிய கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி. ஜனவரி 16ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. அப்போது அந்த சமயம் பொதுவாக மதுரையில் மதுரை மாதிரியே அடிக்கிறாங்களே. நான் காலையில் தான் சொன்னேன், மதுரையில் இந்த அடி எப்போதும் கேட்கும். அப்போ அந்த சமயத்தில் மதுரையில் சிஏ கேம்ப் நடக்கும். இப்போ ஊழியக்காரரில் பலர் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அதில் பாஸ்டர் நாதனும் ஒருவர், தர்மபுரியிலிருந்து பாஸ்டர் சுந்தர் சிங் ஒருவர், சென்னையிலிருந்து கலையரசன் தேவதாசன் ஒருவர், பிறகு 4-5 ஊழியக்காரங்க இருந்தாங்க. அது அவருக்கு ஞாபகம் இருக்குதோ என்னவோ தெரியலை. ராத்திரி 12 மணிக்கு 15ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு எங்கள் வீட்டில் ஹாலில் பாஸ்டர் வாங்க ஜோம் பண்ணுவோன்னாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு பர்த்டேக்காக எங்கள் வாழ்த்துக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. அப்போது வந்து உட்காந்தாச்சு. சுந்தர் சிங் நல்லா கீபோர்டு போடுவார், கலையரசன் தேவதாசன் நல்லா கிட்டார் போடுவார். கிட்டார் எடுத்து கொடுத்து கீபோர்டெலாம் எடுத்து கொடுத்து பாடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க பவ்யமாக, எல்லாருமே என்னிடத்தில் படித்தவர்கள், எனவே பவ்யமாக என்னிடத்துல சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர். இப்போ நான் பாட்டு ஆரம்பித்தேன். என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒருத்தரும் பாடலை, இன்க்ளூடிங் நாதன். ஒருத்தரும் நான் பாட பார்க்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்குதா? இப்போ ஞாபகம் இருக்குதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. பாடுங்கப்பான்னு வேற ஒரு பாட்டை பாடுங்க மாஸ்டர். அது யாராவது செத்து பெட்டியில் வச்சு அப்பந்தான் பாடக்கூடிய பாட்டு. அதனால் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் நடக்கிறது. இந்த பயிற்சி உலகத்திலே மாத்திரம் நான் ஒரு 43 ஆண்டுகள் வந்திருக்கிறேன். I invested all my life
இன் ட்ரைனிங் யங் அண்ட் ஓல்டு. அது பழைய பிரிண்டில் இருந்து வாசித்தார்கள் 42 என்று. 57,000 பேர் இப்போ குளோபல் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 57,000, 57,000 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள். 6,500 ஸ்டடி சென்டருக்கு மேலே இருக்குது. 10 வருஷத்தை நாம் நிறைவு செய்தோம். அடுத்த 10 ஆண்டுகள். இப்போ நான் எழும்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாதன் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கும் இவங்களுக்கும் ஜெனரேஷன் கேப் இருக்குது. ஜெனரேஷன் கேப்னு சொல்லும்போது என் முடியை பார்த்து என் தலையை பார்த்து ஏன் ஜெனரேஷன் சொல்கிறீங்க? உங்களுக்கும் முடி நரைத்திருக்கத்தான் செய்கிறது. அதை மறைத்திருக்கிறீர்கள், அவ்வளவுதானே. அதை மறைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பிளாக் மேஜிக் போட்டு மறைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அந்த பிளாக் மேஜிக் போட்டு மறைக்கவில்லை. ஒரு பாப்பா என்னிடத்துல வந்து அவள் கேட்டாள், அங்கிள் why don't you die என்று கேட்டாள். எவ்வளவு துணிகரமான கேள்வி. ஆங்கிலத்தில் கேட்டால் நீங்கள் ஏன் சாகவில்லை என்று கேட்பது. அவ கேட்டது அதல்ல, why don't you die. அப்போ நான் அவள் பாணியிலேயே பதில் சொன்னேன், I will never die until I die என்று நான் சொன்னேன். எவ்வளோ தானே சொல்ல முடியும். அதனால நரைமுடியை வைத்து ஜெனரேஷன் கேப் அல்ல. என்னை விட 2 ஜெனரேஷனுக்கு, ஒரு ஜெனரேஷன் என்பது 40 வருஷம் என்று அப்பொழுது சொல்லுவோம். இப்போ அவர் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு, ஒரு ஜெனரேஷன் என்பது 25 வயதாம். அந்த 25 வயதுன்னு சொன்னால் 2 25கள் போட்டால் அதுக்கு பிறகு நாம் வளர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வயதிலே உள்ளவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனாலும் வேத வசனம் மாறாதது. வேத வசனத்தை பொருத்தமாக நாங்கள் போதிப்போம். வேத வசனத்தை பொருத்தமாக நாங்கள் டீச் பண்ணுவோம். நாங்கள் மக்களை ட்ரெயின் பண்ணுவோம். இந்த 10 வருஷம் 33 வருஷம் மதுரை வேதாகம கல்லூரியிலே நான் போதித்த பிறகு ஒரு 3000 பேர், அப்பொழுது எக்ஸ்டென்ஷனில் படித்தவர்களோடு சேர்ந்து ஒரு 3000 பேருக்கு படித்து கொடுத்துருப்போம். அதுக்கு பிறகு இப்பொழுது we have graduated more than 20,000 people and we have started 18,000 house churches all over India. உங்களை மாதிரி படித்தவர்களை வைத்து சபை போதவருடைய உதவியோடு கிராம வீட்டு சபைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். We don't want to stop here. இங்கே நாங்கள் நிறுத்த விரும்பவில்லை. We want to continue. காலேப் சொல்வது போல I have the strength of a young man. இன்னும் போவேன். நாளைக்கு கிருஷ்ணகிரியில் பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறேன், நாளை கழிச்சு நாமக்கல்ல பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறேன், புதன்கிழமை திரும்ப சேலத்தில் பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறேன். ஐ கீப் ஆன் கோயிங். ஜனவரி மாதத்தில் ஒரு 130 பேர் தூத்துக்குடியிலே பட்டம் பெற்றார்கள். செம கூட்டம், ரொம்ப ஆசீர்வாதமான கூட்டங்கள். ஒவ்வொரு வாரமுமே இது எனக்கு ஒரு கொண்டாட்டமான காலங்கள். இதற்கு கிரயம் செலுத்தி இருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம், முயற்சி பண்ணியிருக்கிறோம், பலருடைய உதவியை பெற்றிருக்கிறோம். இங்கேயும் அம்மா ஷீலா இல்லாமல், மகன் ஜாக்சன் இல்லாமல், மகன் பெஞ்சமின் இல்லாமல், அவருடைய துணைவிமார் இல்லாமல், ஸ்டான்லி இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. ஸ்டான்லி மனைவி இல்லாமல் நாங்கள் இதை செய்திருக்க முடியாது. அவர்கள் இதில் பெரும் பங்கு எடுத்து முட்டி மோதி ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார்கள். இன்னும் இந்த சபையில் அடுத்து நாளையிலிருந்தே ஆரம்பிப்போம். ஒரு 100 பேருக்கு 20 5 5 5 என்று 20 குரூப்புக்காவது இந்த 4 சபைகளில் இருந்து நீங்கள் எடுத்து பெண்களுக்கு பயிற்சி கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆண்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பயிற்சி கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்பரேஷன். தேங்க்யூ ஃபார் கோயிங் வித் அஸ். எங்களோடு நீங்கள் வந்தபடியினாலே ஸ்தோத்திரம். உங்கள் இதுகளெல்லாம் பார்த்தா என்ன அழகாக 3 பேர் டிப்ளமோவில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள்.
அந்த கலர் கூட எனக்கு ஒரு எடுப்பாக தெரியவில்லை. நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்க, கருப்பும் சிவப்பும் 2024 எலெக்ஷனுக்கு ஆயத்தமானது போல. அது நாங்கள் திட்டம் போட்டு இதை கொடுக்கல, கவர்மெண்ட்டை கேட்டதுக்கு அவர் இதைத்தான் கொடுக்குறாரு, ரைட்டு போ. அதனால் ஓட்டையும் சரியாக போடுங்க, அப்போ தான் நம்ம கதியாக ஊழியம் செய்ய முடியும். அதனால் வாழ்க்கையும் சரியாக வாழுங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நான் இன்னும் இதை பார்ப்பதற்கு உயிரோடு இருக்கிறபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப வயசு ஆகி போகலை, ஒரு குறிப்பிட்ட வயது ஆகியிருக்கிறது. என் மனைவியை நினைக்கிறேன், எங்கே போயாவது வயசை பற்றி சொன்னீங்க, நடக்கிறது வேறன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பிள்ளைகளை நினைக்கிறேன், என்னப்பா எங்கே போனாலும் எனக்கு அப்படி வயசாகிவிட்ட, ஒன்றும் ஆகலை, ஆட்களுக்கு உங்களை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஜெபத்தோட்டத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு போயிருந்தோம். அப்போ பாஸ்டர் மோகனும் நானும் காலையில் எழும்பி நாங்கள் நடப்பதற்காக வெளியே போனோம். ஜெபம் முடித்தவுடனே சாமில்ராஜ் நடப்போம். நாங்கள் நடக்கிறோம், காளையார் கோயில் நோக்கி, ஜெபத்தோட்டத்திலிருந்து காளையார் கோயில் நோக்கி நடக்கிறோம். நடந்து விட்டு வருகிறோம், ஒரு 8 மணி ஆகிவிட்டது. அவ்வளவு ஸ்கூல் பிள்ளைகள், 8, 9 படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அதில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஸ்கூல் பிள்ளைகள் போகிற நேரம் ஆயிட்டுதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வர்றேன். அப்போது அதில் ஒரு பொண்ணு கேட்குது, தாத்தா 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 அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுது. அப்போ எனக்கு தெளிவாக தெரியுது, அது பாஸ்டர் மோகனை கூப்பிடலை, என்ன தான் கூப்பிடுதுன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்மளை அப்படி ஆகிப்போச்சுது. அண்ணன்னு சொன்னாங்க, அங்கிள்னு சொன்னாங்க, இப்போ தாத்தா ஆயிட்டுது. அதனால் மணி என்னாச்சு தாத்தா? நான் சாமில்ராஜ் உங்களை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மோகன் சொன்னாங்க. பாஸ்டர் பேசாமல் வாங்க, நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டுருக்குது, அது சிவகங்கை மாவட்டத்துலேயும் கூடியிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதில் யாராவது என்ன அண்ணன் அங்கிள் இந்த சொல்லியே வச்சுக்கூடாது. பாஸ்டர்னா பாஸ்டர். குடும்பத்தில் இப்போ ரவி ஜான்சன் குடும்பத்தில் அது எனக்கு தம்பி, அங்கிள்னு சொல்கிறத தான் நான் விரும்புவேன். அதனால் பெஞ்சமினுடைய அம்மாலாம் எனக்கு சின்ன பிள்ளையிலே தெரியும். அதனால் அவங்கள போக வேறு யாராவது வயசை பார்த்துக்கிட்டு அங்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சுங்க, கல் பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன். நான் வனாந்தரத்தில் மோசையை பல முறை கல் எறிகிறதுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவனை கல் எறிஞ்சு கொல்றதுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சியோன் மலையில் அந்த சீனாய் மலையில் உள்ளதான அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் 2 நாளைக்கு முன்னால். பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்குது. அந்த கரடு முரடான கல்லுகள் நிறைந்த அந்த இடத்துல தான் அவங்க 40 வருஷம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. அவர்களையே அப்படி நடத்தினார்னு சொன்னால், உங்கள் பாதையில் கர்த்தர் கண்டிப்பாக அவங்கள நடத்துவார். உங்கள் கல்லுள்ள வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை, சர்ப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. 91வது சங்கீதத்தில் மோசே எழுதுகிறார் அல்லவா, அதாவது வேடனுடைய கன்னிகள், பகலிலே கொள்ளை நோய், அப்படி இது எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் நடத்துவார். அப்போ கல், ஏகப்பட்ட கல் கீழே கிடந்திருக்குது. அதனால தான் கல் எறிய பார்த்தார். உடனே எடுத்துடலாம், டக்குன்னு எறிஞ்சிடலாம். இப்போ உங்கள் ஊரில் பார்த்தா கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு கல்லை காணோம். அதனால உங்கள் ஊரில் கிணறு, ஏகப்பட்ட கிணறாக கிடக்குது, கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட பார்த்தார்கள். உங்கள் ஊர்லன்னு அப்படி சொல்லலாம், நிறைய ஏகப்பட்ட கிணறு சாமி, ஏகப்பட்ட கிணறு. ஆக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து பேச விரும்புகிறேன். தெரிந்த சம்பவம், மகள் பியூலா, அந்த பியூலா வாசுதா, ஜபா வாசுதா, ஜபா அருமையாக இந்த வசனத்தை வாசித்தார்கள். அவர்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. எத்தனை வருஷம் ஆச்சுமா? 9 வருஷம் ஆகிவிட்டது. எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகிவிட்டது. ஆக 9 வருஷத்துக்கு முன்னால் அவங்க கல்யாணத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ இன்றைக்கு ஒரு டெஸ்ட்டு போடுவேன், வாத்தியார் இல்லையா, அதனால் டெஸ்ட்டு போடுவோடனே ஜபாவை பார்த்த உடனே, அம்மா உன் கல்யாணத்தில் நான் பிரசங்கம் பண்ணது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர்.
அப்போ என்ன பிரசங்கம் பண்ணேன் கரெக்டாக சொல்லுது. பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து நீங்கள் பண்ணீங்க. அப்போ சூப்பர். ஜாக்சன் கொடுத்து வைத்தவர். அவருடைய பாடத்தில் கூட அவருக்கு இவ்வளவு ஞாபகம் இருந்தது கிடையாது, எனக்கு தெரியும். இருக்கிறாரா? ஓ தோத்திரம். என்ன என்ன அருமையாக சொல்லுது. அதனால் நான் பண்ணுற பிரசங்கத்தை மறக்காதுங்க. இது ஆண்டவராக கொடுத்த செய்தி. இதில் அந்த சமாரியனை பற்றிதான விவரம். அவன் நல்ல காரியம் செய்தபடியினாலே அவனுக்கு நல்ல சமாரியன் என்று பெயர். இளையகுமாரனுடைய சரித்திரம், இளையகுமாரனை பற்றிய ஓமை. அவன் கெட்ட காரியத்தை செய்தபடினாலே அவன் கெட்ட குமாரன். பைபிளில் அப்படி கிடையாது, கெட்ட குமாரனே இருக்குது பைபிளில். நம்ம சொல்கிறது கெட்ட குமாரன். நல்ல சமாரியன் இருக்குது. அவன் நல்ல செய்கை செய்தான், அதனால் நல்ல சமாரியன் என்று அழைக்கப்பட்டான். ஆக கண்ணதாசன் அதை எழுதும்போது எழுதுவார். இளையகுமாரன் சரித்திரத்தை கண்ணதாசன் கவிதையாக இயேசு காவியத்தில் எழுதும்போது இப்படி எழுதுவார். ஒரு தந்தை இரு மக்கள் ஊரெல்லாம் சொத்து, மூத்தவன் அவர்களிலே மணியான முத்து, இளையவன் தீராத மழையினிலே தேராத நெத்து. எப்படித்தான் கவிதை வருமோ தெரியல. நல்ல தண்ணியை போட்டுக்கிட்டு குற்றாலத்தை போய் எழுதுனா இப்படி வரும் போல தெரியுது. என்ன மாதிரி எழுதியிருக்கானா, அதை வாசிக்கும் போது ரொம்ப ரசித்து, தத்துவ ஞானம் புத்துயிர் வற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிட வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது நிச்சயமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. என்னும் மாதிரி எழுதுறாப்ப. அவன் தான் எழுதுறான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாய் இல்லாத அனாதையெல்லாம் தோள் கொடுத்தே தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. நம்ம ஊரில் பின்னால் சொன்னதானே சினிமா பாட்டை தான் ஞாபகம் வைக்கிறாரே தவிர கண்ணதாசன் எழுதின இயேசு காவியத்தை அவர்கள் ஞாபகம் வைக்கவில்லையே. பாருங்கள், இந்த நல்ல சமாரியன் ஸ்டோரியில், அந்த ஓமையில் ஒரு மனிதன், அவன் எருசலேமிலிருந்து நான் நீண்ட பிரசங்கமாக இதை பண்ணி விடியற்கால வரைக்கும் ஐத்தீகு 3வது மாடியிலிருந்து கீழே விழுகிற வரைக்கும் பண்ண முடியும். ஆனால் அப்படி விழுந்தான் என்று சொன்னால் அவனை உயிரோடு எழுப்புகிற சக்தி எனக்கு இன்றைக்கு இல்லை, பவுலுக்கு இருந்தது போல. அதனால் நான் அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். எனக்கு ராத்திரி தங்குவதற்கு கிருஷ்ணகிரியில் என்னுடைய அண்ணி வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது. நாளைக்கு ஊழியக்காரர்கள் கூட்டம். சொல்லுகிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த அதிலே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் உயரத்தில் இருக்கிறது, எரிகோ தாழ்விலே இருக்கிறது. ஜெரிகோ வாஸ் அ பிஸ்னஸ் சென்டர், சிட்டி ஆஃப் டேட்ஸ், பேரீச்ச மரங்களின் பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போகிறான். ஒரு பிஸ்னஸாக போயிருப்பானாக இருக்கும். அவன் போகிறதான சமயத்தில் அவனை 3 வித்தியாசமான ஆட்கள் சந்திக்கிறார்கள். 3 groups meet him. 3 குழுவினர் அவனை சந்திக்கிறார்கள். அந்த 3 குழுவினரும் அவனை சந்திக்கிறதான சமயத்தில் அவர்கள் செய்த விவரங்களை பாருங்கள். 3 குழுவினரும் 3 கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள். 3 principles they had. முதலாவது கள்ளர். The thieves met that man. வாசித்தபடினாலே நான் வாசிக்கவில்லை. கள்ளர்கள் கையிலே அகப்பட்டான். கள்ளர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்போ கள்ளர்கள் அவனை சந்தித்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவனை அடித்து, அவனை உரிந்து, காயப்படுத்தி, கொள்ளையடித்து, அவனை குற்றுயிராய் விட்டு விட்டார்கள். அதுதான் கள்ளர்கள் செய்தது. Why do you do what do you do? நீ செய்வதை ஏன் செய்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டா, it is a principle in which you are operating makes you do the things that you do. அதுதான் நீ உனக்குள்ள என்ன கொள்கை இருக்குதோ அதை வச்சு தான் நீ செய்யக்கூடியதை செய்கிறாய் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும்.
அப்போ கள்ளர்களுக்கு ஒரு கொள்கை எப்பொழுதுமே உண்டு, உனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளது. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு உள்ளதெல்லாம். கழுத்தை பார்த்து சொல்றாங்களா? அப்போ கழுத்தி எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். உனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளது. வாட் இஸ் யுவர்ஸ் இஸ் மைன். இந்த உலகமே அதில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா அது பிசாசுனுடைய பிரின்சிபிள், பேயினுடைய பிரின்சிபிள், சாத்தானுடைய பிரின்சிபிள். என்னன்னு சொன்னால் வாட் இஸ் யுவர்ஸ் இஸ் மைன். அங்கங்கே உங்களுக்குள்ளே பேசாதுங்க. என்ன பேசுறிய? உங்களுக்குள்ள ஒரு தொகுதி உடன்பாடு வைக்கிறது மாதிரி இருக்குது. தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சுது, எத்தனை தொகுதின்றது பேசியாச்சு. கவனிங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்குது பிசாசுக்கு. உனக்குள்ளது எல்லாம் எனக்குள்ளது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அல்ல. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல். அப்போ கள்ளனுக்கு அவன் திருடன் திருட வருவான், கொல்ல வருவான், உன்னை நாசமாக்கி அழித்து போட வருவான். தட் இஸ் ஹிஸ் பிரின்சிபிள். அதுதான் அவனுடைய நோக்கம். இப்போ உன் சந்தோஷம் எனக்கு, உன் சமாதானம் எனக்கு, உன்னுடைய நிம்மதி எனக்கு, உன்னுடைய மகிழ்ச்சி எனக்கு, உன் குடும்ப சமாதானம் எனக்கு, உன்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு, எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு உன்னை குற்றுயிராய் விடுகிறான். அப்படி இவனை குற்றுயிராய் விட்டார்கள். ரெண்டாவது குரூப்பு வருது. ரெண்டாவது குரூப்பு வர்றது ஆசாரியன், த பிரீஸ்ட். இந்து மதத்தில் பிரீஸ்ட் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தில் பாதிரிமார் இருக்கிறாங்க, பெந்தேகோஸ்தவ மதத்தில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் முல்லா இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த வர்க்கம் வருது. அந்த ஆசாரியன் வந்து அவனை பார்த்து பக்கமாக விலகி போனான். பிறகு அந்த லேவியன் வருகிறான். அவனும் இதே கேட்டகரி தான், பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆசாரியன் என்றா பாஸ்டர், அந்த லேவியன் என்றா அசிஸ்டன்ட் பாஸ்டர். இப்படி சொல்லுவோமே. பாஸ்டர் நாதன் பாஸ்டர், அவர் பிரஸ்பிட்டர். ஜாக்சன் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் லேவியன். இப்படி அவங்க வர்றாங்க. அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. இப்போ எந்த பக்கம் முன்னால் திரும்பினீங்களோ அதே பக்கம் திரும்பி சொல்லுங்க, எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ சொல்லுங்க, எனக்குள்ளதெல்லாம். This is the principle with which the world operates. உலகம் இந்த கொள்கையில் தான் இன்றைக்கி போயிருக்கு. எனக்குள்ளதெல்லாம் எனக்கு. ஐஸ்கிரீமை பேரனுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகள் என்றால் ஆனந்தம், பேர பிள்ளைகள் என்றால் பேரானந்தம். அதை நான் ஷீலா எல்லாம் இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம். பேர பிள்ளைகள் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து நம்ம அதில் ஒரு கடிக்கல் நம்ம சாப்பிடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஏன்னா ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு கடிக்கலான்னு கொடுத்தா தாராளமாக தரும். தரும்போது சொல்லும், தாத்தா எல்லாம் சாப்பிட்றாதுங்க, தெளிவாக சொல்லும், ரொம்ப தெளிவாக, தாத்தா எல்லாம் சாப்பிட்றாதுங்க, நம்ம சாப்பிடாம போகிறோம். அப்போது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. என் வீடு எனக்கு. அவர் சொல்கிறார் பாருங்க, தாடி வச்ச ஒரு ஆள் இப்போ அங்கங்கே போயிட்டுருக்கார்ல, என் மண் என் மக்கள். இவருக்கு மண்ணை கொடுத்தது யார்? இவருக்கு மண் எவருமே கொடுக்கலையே. எங்கள் ஊருக்கெல்லாம் வந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். என் மண் என் மக்கள். இப்படி அவருக்கு மண்ணே கிடையாது. நம்ம மண் தோத்திரம். ஹல்லேலூயா. நான் மதுரையில் தான் இருக்கிறேன். இப்பவும் நாகர்கோயிலை பற்றி சொன்னால், கன்னியாகுமரியை பற்றி சொன்னால், நான் சொன்னேன் என் மண், அங்கே போகாத காலை வெட்டி போடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம். சரி இருக்கட்டும். சரி, நீங்கள், நான் எந்த ஆழம் தெரியாமல் காலை போடக்கூடாது. நீங்கள் எந்த கட்சியோ எனக்கு தெரியாது, தோத்துரும். அப்போ ஆக வாட் இஸ் மைன் இஸ் மைன், என் சொத்து. புருஷன் மனைவிகளுக்குள்ள புருஷனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு அவன் அதை விற்க பிரயாசப்படும் போது, தட் இஸ் மை மணி, invested in that motorcycle, don't you sell that. அதை நீ
படுத்துடக்கூடாது. சண்டையில் தானே வந்திருக்கீங்க, இப்போ நான் சண்டையை மூட்டி விடுறதுக்கு தான் இதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எனக்குள்ளதெல்லாம் எனக்கு உள்ளது. என்ன மாதிரி உலகம் போயிட்டுருக்கு பாருங்க. ஏன்னா என் கண்ணாடி, என் குணுக்கா அதுக்கு பேர் என்னது, ஏதோ என்னுடைய காது அணி, என்னுடைய கழுத்து அணி, எப்படி சொல்லி எல்லாம் என்னது, எனது பட்டம், எனது படிப்பு, இப்படி சொல்லக்கூடிய ஒரு உலகம். அப்போ அந்த வாட் இஸ் மைன் இஸ் மைன். திருட என்ன சொல்கிறான், வாட் இஸ் யுவர்ஸ் இஸ் மைன். உனக்குள்ளது எனக்குள்ளது. இப்பயும் சொல்கிறான் எனக்குள்ளது எனக்குள்ளது. மூன்றாவது இந்த சமாரியன் வருகிறான். சமாரியன் புறஜாதியான், பட்டியல் இனத்தவன். அது எனக்கு தெரியாதுங்க. பட்டியல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னப்பா எல்லாம் பட்டியல் பட்டியல், பேப்பரில் விளங்கவே விளங்காது. தமிழில் சொன்னால் கூட நமக்கு விளங்கும். அமலாக்கத்துறை எங்கே விளங்குது, என்ன ஒன்றுமே விளங்காது. பட்டியல். அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். நமக்கு இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். தமிழ் நன்றாக தெரியும், இங்கிலீஷும் நன்றாக தெரியும். கடவுள் அந்த கிருபையை தந்திருக்கிறார். யோசித்து பார்த்தேன், இது என்னது பட்டியலினம். அப்போ தான் ஒரு ஷெட்யூல் போடப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஷெட்யூல். அப்போ பட்டியல், ஷெட்யூல் காஸ்ட். ஓ, இதைத்தான் இப்படி சொல்கிறானா, அடப்பாசங்களா, தமிழில் மொழிபெயர்க்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி. இவன் பட்டியல் இனத்தவன். அந்த ஊரில் அவனை தீண்டக்கூடாது, அவனை தொடக்கூடாது. அவன் வர்றான். அவனுக்கு he had a greater principle. என்ன பிரின்சிபிள்னா, வாட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். எனக்குள்ளதெல்லாம் உனக்கு உள்ளதப்பா. ஏ அம்மா, ஒருத்தன் உனக்குள்ளது எனக்குள்ளது பிட்டுங்கிறான், ஒருத்தன் எனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு அமுக்குறான். இவன் சொல்கிறான் எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதாப்பா. வாட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். இங்கே ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கிறான மனுஷன், அவனை குற்றுயிராய் விட்டு விட்டார்கள். செத்தவனாய் விடவில்லை, அடித்து அரை உயிராய் விட்டு சென்றார்கள். இங்கிலீஷில் அதை ரொம்ப தெளிவாக சொல்லலாம். குற்றுயிர் என்பது நமக்கு அவ்வளவு தெளிவாக விளங்கவில்லை. ஆனால் இங்கிலீஷில் இன்னும் தெளிவாக சொல்லலாம். தே லெஃப்ட் ஹிம் ஹாஃப் டெட். பாதி செத்தவனாக அவனை விட்டு சென்றார்கள். பாதி அப்போ அர்த்தம் என்னன்னா, பாதி உயிர் உள்ளவனாக விட்டு சென்றார்கள். தே லெஃப்ட் ஹிம் ஹாஃப் அ லைஃப். நாமக்கலில் மாவட்டத்தில் எங்கு திரும்பினாலும் பாதி செத்து போனவர்கள் கிடக்கிறார்கள். எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது என்று நீங்கள் சொல்லி போவதற்கு உரிமை கிடையாது. உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது என்று பிடுங்குவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. பாதி செத்தவனுக்குள்ளே இன்னும் பாதி ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அவருக்குள்ளே பாதி உயிர் இருக்கிறது. They are half alive. They can be revived and restored back to their life. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜீவனுக்கு வர வேண்டும், வர முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கடைசியில் சொன்னார், அவனுக்கு பிறன் யார்? பி எ நெய்பர் டு யுவர் சொசைட்டி. உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நண்பராயிருங்கள். இயேசுவை அறியாமல் போய்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் நண்பர்களாக, எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளதப்பா. வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் மாத்திரம் செலவு பண்ணுங்களேன். பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய வேண்டும், கிவ் மீ சம் அசைன்மெண்ட் என்று கேளுங்க. அவர்கள் சபைக்குள்ளே ஊழியத்தை கொடுப்பார்கள், சபைக்கு வெளியே ஊழியத்தை கொடுப்பார்கள். அதை செய்யுங்க. எப்பவுமே நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து ரெவரன் டாக்டர் அப்படிலாம் போட்டு சிலருக்கு அப்படி வந்துடும். இப்போ எனக்கு ரெவரன் டாக்டர்னு போட்ட உடனே சிலருக்கு ரொம்ப ஆசை வந்துடும். ரெவரன் டாக்டர் வேறு ஒன்றும் கிடையாது. ரெவரன்னா பயங்கரமானவன். மலையாளத்தில் ரெவரன்னு சொன்னால் என்னது? பயங்கரமானவன், டெரிபிள் ஃபெலோ. டாக்டர் நிறைய இடத்துல என்ன டாக்டர் வாங்க அப்படின்னு கூடுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு நர்ஸு கூட என் கூட இல்லைப்பா, எதுக்கு என்ன டாக்டர்னு கூப்பிட, சும்மா பாஸ்டர்னு கூப்பிட. இதில் என்ன கெட்டு போகுது?
இப்போமே ரெவரன் டாக்டர் போட்டு இது எனது விசிட்டிங் கார்டெல்லாம் அடித்து அங்கே என்னத்தை கொண்டு போகிறேன்னு கேட்குறேன். என்னத்தை கொண்டு போகிறேன்? கம்பங்கூழு பெருசாக இருக்கு இல்லையா, அதை குத்தி சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் இல்லைன்னா அது விசிட்டிங் கார்டு அடித்து வச்சுருக்கல, அதை வச்சு எடுத்து சாப்பிடும், தூக்கி தூர போடு. ஐயோ, ரொம்ப மோசமான ஆட்கள். பட்டம் பதவி நாங்களும் கொடுத்து விட்டுட்டோமா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறது பாருங்கள், எல்லாருக்கும் தொப்பியை வச்சு விட்டுட்டீங்க, இனி இவங்களை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இப்படி எதுக்கு? கொஞ்சம் அடங்கி இரு, கொஞ்சம் லெவலாக இரு, ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சில் முன்னால் செய்ததை விட நிறைய ஊழியம் செய்யுங்க, முன்னால் செய்ததை விட பவியமாகுங்கள், தாழ்மையாகுங்கள், வீட்டிலே அன்பாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. What is yours is mine. What is mine is mine. What is mine is yours. உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது, எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது என்கிற அந்த கொள்கையோடு அநேகரை ஆதாயப்படுத்துங்கள். ராசிபுரம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கையை வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராசிபுரம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். நாமக்கல் மாவட்டம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஆரம்ப காலத்தில், சபை ஆரம்பித்த காலத்தில் ரவி ஜான்சன் பாஸ்டர் என்னை கூப்பிடும்போது, அண்ணா வாங்க, எனக்கு ஒரு ரூம் போடுவார். அப்படியே ஒரு பாதாபாடாதி ரூமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அது பெரிய ரூம் பஜாரில். இப்போ வந்து தங்குனா ஐயோ, அமெரிக்காவில் உள்ள ரூமை விட நல்ல ரூமாக இருக்குது. என்ன அந்த பாத்ரூம் தான் ஒரு 4க்கு 6 வைப்பாங்க, அது நான் ஒரு 3.25க்கு 3 அடியில் வச்சுருக்காங்க. இப்படியே போயிட்டு நண்டு நடந்த மாதிரி போயிட்டு நண்டு மாதிரியே வர, அதை மாதிரி பிரச்சனை கிடையாது, அது மாதிரி பிரச்சனை கிடையாது. எப்போமா இருக்கா பாத்ரூம் போகிறோம், ரூம் நல்ல பெருசாக என்ன மாதிரி வந்துட்டுது. ராசிபுரம் இங்கேயே 2 நாள் தங்கலாம் போல் இருக்குது, வேலை இல்லை, அதனால் போகிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், என்ன மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இதில் இயேசுவை அறியாத கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறது. குற்றுயிராய் கிடக்கிறவர்கள், பாதி உயிர் போய் பாதி உயிராய் கிடக்கிறவர்கள், பாவத்துக்கு அடிமைப்பட்டு நரக வழியிலே போகிற மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை திருத்துவதற்காக இந்த கவுன் பயன்படுத்தப்படட்டும், இந்த படிப்பு பயன்படுத்தப்படட்டும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷங்கள் பயன்படுத்தப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு அடி இயேசுவுக்காக எடுத்து வைத்திருக்கிறீர்கள், பல அடி இயேசு உங்களுக்காக எடுத்து வைப்பார். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றுவார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார், உயர்வுகளை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைத்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலே குளோபல் யூனிவர்சிட்டி மூலமாக ஆஃபர் பண்ணப்பட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம். இதற்குரிய பிரதிபலனை கொடும். அவர்கள் கற்றுக்கொண்ட கல்விகள், வசனங்கள், வாழ்க்கையிலே திருந்தின நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்தி இந்த பிள்ளைகளை இன்னும் முன்னேற கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தாரும். இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. நாமக்கல் மண்டலம் முழுவதையும் பொறுப்படுத்த நடத்துகிற பாஸ்டர் நாதனை ஆசீர்வதிங்க. இந்த மண்டலம் முழுவதும் பெரிய சிறப்புகள் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பட்டம் பெறுவதற்குரியதான இந்த நேரத்தில் பாஸ்டர் நாதன் அவர்கள் இந்த மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்து உங்களை என்னிடத்தில் ஒப்படைக்கவும், நான் அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு பட்டம் கொடுக்கவும் விரும்புகிறேன். அவர் சொல்வதை கவனியுங்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாங்கள் 2 பேரும் தாராளமாக சொல்லுவோம். எனவே அப்படி செய்யுங்கள். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். உனக்குள்ளதெல்லாம் எனக்குரியது. அப்படியா? எனக்குள்ளது எனக்கப்பா அப்படியா? இல்லது எனக்குள்ளது உங்களுக்கும் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கிற இதயமா? ஸ்தோத்திரம். Pastor, will the candidates for diploma in theology, would you please stand up?
டிப்ளமோ தியாலஜி 3 பேர் மாத்திரம் 3 பேர் எல்லாரும் எழுப்பாது. டிப்ளமோ தியாலஜி வாங்கக்கூடிய 3 பேர் எழுப்பிடுங்கள். Will the candidates for the certificate in theology please raise and remain standing? மற்றவங்க எல்லாரும் எழுப்பிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படி நின்று கொண்டே இருங்கள். Mr. All India National Director Dr. Samuel Raj, on behalf of the ICAM Study Center here, I am pleased to present you this group of Global University graduates. By their fulfillment of the academic requirements for their respective programs and their faithfulness to Christ and the mission of the church, these graduates have demonstrated their readiness for graduation. Now it is my pleasure to recommend to you these candidates for the conferring of their respective diplomas, degrees and certificates. Thank you, Pastor Reverend Nathan. Graduates, by the virtue of the authority vested in me by the Board of Directors of Global University India and by the Board of Trustees of Global Universities, Springfield, Missouri, USA, I hereby confer upon you the respective degrees, diplomas and certificates which have been earned by each of you, together with all the privileges and obligations pertaining thereto. Now I declare you graduates of Global University. Please move your tassels to the right hand side of your motorboards designating a graduate. இந்த குஞ்சம் உங்களுடைய வலது பக்கத்தில் வரும்படி திருப்பித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை கொட்டி இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். Congratulations, you have done well. Best wishes to each of you as you continue in the ministry and service of the Lord. Graduates, please be seated. Hallelujah. இப்போது நாங்கள் பேர் வாசிக்கிறவங்க நீங்கள் முதலாவது வரணும். நான் முதலாவது டிப்ளமோ இன் தியாலஜிக்கான 3 பேர் பெயரை நான் வாசிப்பேன். நீங்கள் முன்பதாக வந்து சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பதாக ரெஸ்பெக்டிவ் பாஸ்டர் ஜாக்சன் அவர்களும் அதை தொடர்ந்து பாஸ்டர் பெஞ்சமினும் அவர்கள் அந்தந்த ஏரியாவில் உள்ளதான பெயர்களை சென்ட்ரல் பெயர்களை வாசிப்பார்கள். அப்போ வாருங்கள். இப்போது டிப்ளமோ இன் தியாலஜி சிஸ்டர் ஜபா டார்லிங். Sister Charlene Beulah. Sister Jasper J. Now Mullukurichi AG Church Center, the pastor Titus Raja will come and read its names. CTH Certificate in Theology, Sister L. Geeta, Sister L. Gayatri, thank you. Now Salom AG Church and Pudupalayam. Vanitha, brother Peter, Sister Nalina Rani, Sister Revadi, Brother Chandrasekharan,
பிரதர் டேவிட் ராஜரத்தினம், சிஸ்டர் பெருமாய், சிஸ்டர் ஜெலின் பியூலா, சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் நதா, பிரதர் என்பிகே பெஞ்சமின், சிஸ்டர் மலர்வழி, சிஸ்டர் அண்ணா, சிஸ்டர் திவிதா, சிஸ்டர் எஸ்தர், சிஸ்டர் உஷா, சிஸ்டர் அபிராமி, சிஸ்டர் ஜெனோவா மெர்சி, சிஸ்டர் நிர்மலா மேரி, சிஸ்டர் பியூலா சத்யா, சிஸ்டர் சிஸ்டர் லின்சி பாய், சிஸ்டர் நீலாவதி, சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் எம் நான்சி, எம் ராஜலட்சுமி, சிஸ்டர் ராஜலட்சுமி, சிஸ்டர் கௌதமி, சிஸ்டர் லக்ஷ்மி, பிரதர் ஜான்சன் பிட்டோ, பிரதர் கந்தசாமி, பிரதர் பன்னீர்செல்வம், சிஸ்டர் சாதனா, பிரதர் சதீஷ், சிஸ்டர் கிருஷ்ணவேணி, பிரதர் இமானுவேல் விக்டர் பால், சாலோம் HH புதுப்பாளையம், பூர்ணிமா, தேவகி, சிஸ்டர் பெல்லா, பிரதர் பாக்கி சீலன், சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் ஜபராணி, சிஸ்டர் சந்தியா, பிரதர் வெங்கடேசன், சிஸ்டர் கலைவாணி,
Brother Saravanan, Sister Papati, Sister Princey, Sister Yogamani, Sister M. Vijaya, Sister Devi, Brother Abhishek, Sister Jayarani, Sister Kanagavali Madam, New Life Age Church Belguruchi, Sister Vijaya, Sister Vasanta, Sister Revati, Sister Sarmila, Sister Niveda, Brother Vinod Kumar, Brother Sasi Kumar, Sister Sheila, Brother Prabhu, Sister Regina Mary, Sister Paranjodi, எளிமை நிலங்கள் பட்டம் பெற்றவர்கள் கையில் வச்சிடுங்க. அந்த ஃபோல்டரை கையில் வச்சுக்கிடுங்க. இது மகிழ்ச்சியான நாள். குளோபல் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் உள்ளதான ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பட்டம் பெற்றிருக்கீங்க. உங்கள் சர்ச்சில் வச்சு நாங்கள் கொடுக்கறதுனால அதை தரம் குறைத்து பார்க்கக்கூடாது. எல்லா ஆனரும் அதுக்கு கொடுத்து நாங்கள் இது செய்திருக்கிறோம். சர்டிஃபிகேட் பாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிடுங்க. இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கேயாவது போட்டுருவீங்கன்னு பயந்து போய் தான் அதுக்குள்ளே வச்சு கொடுக்கல. ஆனால் அது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு எழுதியிருக்குது. எல்லா இதுலேயும் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். சரியா? கிராஜுவேட்ஸ், in recognition of the successful completion of your global university program, it is a joy to congratulate you on a task well done. Through your studies, you have become better equipped to effectively fulfill the Lord's call in your life. You have demonstrated discipline and perseverance that will serve you well throughout your life of kingdom service. Being graduates of Global University, I therefore challenge you to be instantly obedient to the Lord as directed by the Holy Spirit. Actively engage in service in His harvest field. Fully participate in God's plan to bring the greatest outpouring of the Holy Spirit ever known
in the history of the church, resulting in multitudes of people experiencing new life in Christ. Disciple and grow believers in the faith. Plant and grow churches to retain God's harvest. Raise up others to enter into the Lord's service. Be encouraged by the fact that you are part of Global's family that is winning the lost and training the found and retaining the harvest everywhere. May God abundantly bless you as you serve with boldness, being empowered by the Holy Spirit to the glory of God. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறதாவது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நமது ஆண்டவரிட்ட கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். குளோபல் பல்கலைக்கழக பட்டதாரிகளாகிய நீங்கள் கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருங்கள். ஜாக்கிரதையாக இருந்து தெளிந்த புத்தியை விட்டுவிடாதிருங்கள். அந்நியரை உபசரித்து எப்பொழுது யோக்கியமானதை செய்யுங்கள். போதக சமர்த்தராய் இருங்கள். நீங்கள் வாழும் சமூகத்தில் காணப்படும் அறநெறி தீமைகளுக்கு விலகி இருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ்தவ நற்சாட்சியுடன் வாழுங்கள். உங்கள் வாழ்விலும் ஊழியத்திலும் உங்கள் அனுபவம் மென்மேலும் உயர பிரயாசப்படுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் அந்நியர் உங்களை குறித்து நற்சாட்சி பகரட்டும். கிராமங்கள் தோறும் வீட்டு சபைகளை ஏற்படுத்துங்கள். சபைகள் தோறும் பயிற்சி மையங்களை உருவாக்குங்கள். தமிழகத்தில், இந்தியா முழுவதிலும், முழு உலகத்திலும் இயேசுவின் சுவிசேஷம் பரவி பலம் தர வேண்டும் என்பது ஒன்றே உங்கள் பிரதான குறிக்கோளாய் தரிசனமாய் அமையட்டும். உங்களை அழைத்த தேவனுக்கும் உருவாக்கிய போதகருக்கும் நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் ஸ்தல சபைக்கும் பயிற்றுவித்த குளோபல் பல்கலைக்கழகத்துக்கும் எவ்வித கனவீனமும் ஏற்படாமல் இருக்க ஜாக்கிரதையாய் இருங்கள். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலேயும் உண்டாயிருப்பதாக. உங்களுக்காக ஒரு விசேஷமான ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். சபையார் எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் நாதன் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அவரழைப்பை அனுசரித்து எல்லாரும் பாடுவோம். அவரழைப்பை அனுசரித்து, அவரழைப்பை அனுசரித்து தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. மறுபடியும் தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. When he calls me, I will answer. When he calls me, I will answer. When he calls me, I will answer. I will be somewhere working for my Lord. I will somewhere working. I will somewhere working. I will somewhere working for my Lord. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த பட்டம் பெற்றதான அந்த நாளில் ஒரு மகிமையான அபிஷேகம் உங்க தலையின் மேல் அமர்வதாக. ஓ ரகபாஷி அந்தர ஹமரஹந்தர லபௌஷலபா.
நீங்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆமென் தான் செய்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவள் பிரசங்கித்த வார்த்தையை கர்த்தர் நிரூபித்தது போல நீங்கள் போகிற இடத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தம்முடைய வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. ரிசீவ் த ஆமென். இப்போது நீங்கள் எப்படி பட்டத்தை ரிசீவ் பண்ணி கொண்டீங்களோ அதே மாதிரி தேவனுடைய ஒரு அபிஷேக வல்லமையை இப்போது நீங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணினீங்களே, இந்த கமான்சிங் ஆமென், பட்டம் பெற்ற உங்கள் மேல அந்த சொல்லப்பட்ட வார்த்தை வந்தது. இப்போது அபிஷேகம் உங்க மேல வருகிறது. அபிஷேகத்தால் நிரப்புவாராக. உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை நிரப்புவாராக. Thank you Jesus. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இவர்களை நிலைப்படுத்துவீராக. இவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக. இவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையினுடைய விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடையதான ஆண்டவரே பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் அரை குற்றுயிராய் கிடக்கிற மக்களை தேடி செல்கிற சபையாய், சந்திக்கப்படாத மக்களை சந்திக்கிறவர்களாக, இன்னும் தொலைந்து போனவர்களை தேடும் நபர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே வரும்போது, கண்டுபிடிக்கப்பட்டவங்க சபைக்குள்ளே வரும்போது அவர்கள் இப்படிப்பட்டதான குளோபல் யூனிவர்சிட்டி இந்த பாடத்திட்டத்தினால் அவர்கள் ஆண்டவரே போஷிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்தவ அடிப்படை சத்தியத்தில் நிலைப்படுத்தப்படுவார்களாக. அணி அணியாய், அணி அணியாய் ஆண்டவரே எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 8 தாலுகாக்களிலேயும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 323 ஆமென் பஞ்சாயத்து ஆமென்களிலேயும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா. 400க்கும் அதிகமான கிராமங்கள் கர்த்தராலே தொடப்படும்படி இப்போது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை போலத்ததான ஆண்டவர் இந்த மகிமையான இந்த பட்டமளிப்பு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட இந்த மக்களைப் போல திரளாக எங்களுடைய மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சபைகளிலேயும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 20-25 சபைகளிலேயும் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் எழுப்பி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சபையை கர்த்தர் முன்னோடியாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பகுதியிலே இந்த ஊழியத்தை செய்வதற்கென்று பிரத்யேகமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிற எல்லா இளம் ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் ஜாக்சனுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் பெஞ்சமின்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் ஸ்டான்லிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களோடு இருக்கிற பாஸ்டர் டைட்டஸ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் நடுவிலே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்த அருமையான எங்கள் ஆண்டவரே தகப்பனார் ஆண்டவரே பாஸ்டர் டாக்டர் சாமுல்ராஜ் அவர்களுக்காக எங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி மகிமையான பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நமது இரட்சகரின் வருகை மட்டும் சகா காலங்களிலேயும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.